guys, welcome to my channel. நீங்கள் பார்த்த முடியுது அகாடமிங். ஸோ வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நம்ம பிளாக்ஸ் ஃப்ரூட்ஸ் தான் பார்க்க போகிறோம். பட் இட்ஸ் மை மெயின் அக்கௌண்ட்டில் தான் இன்றைக்கி விளையாட போகிறோம். இன்னொரு அக்கௌண்ட் எங்கடான்னு கேட்காதீங்க. அந்த அக்கௌண்ட் வந்து இப்படி நம்ம கொஞ்சம் ஒர்க்கில் இருக்குது. ஸோ அதை அப்படி நம்ம பார்த்தோம். இப்போதைக்கு நம்ம அக்கௌண்ட்லாம் ஒரு 2 நாள் இங்கே தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 6 நாள் கைஸ், 6 நாள் மெயினாக பார்க்க போகிறோம். நான் மெயின் அக்கௌண்ட்டில் என்கிட்ட அந்த அளவுக்கு ஃப்ரூட்ஸ்லாம் இல்லை. என்னதுன்னா டார்க் ஸ்டெப்பு, ஸ்மோக் ஃப்ரூட்டு, சேபர், அப்புறம் ஃப்ளின்ட் லாக். இது முக்கால் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் ஆனால் அக்கௌண்ட் இல்லை கைஸ். அதே மாதிரி ஒரு பாம் ஃப்ரூட், அப்புறம் ஒரு ஸ்ப்ரிங் ஃப்ரூட் வச்சுருக்கேன். அப்புறம் 1 ஹார்ட்ஸ், 22 லெதர், 11 ஸ்க்ராப் மெட்டல், மேக்மா ஓர், 80 ஃபர் 3 வச்சுருக்கேன். ஒரு ஆரஞ்சு பெரி, ஒரு எல்லோ ஸ்ட்ராபெரி, அப்புறம் ஆரஸ் ஸ்டில்ஸ். ஓகே, இது 2 இப்போதைக்கு எதுவுமே இல்லை கைஸ். இதெல்லாம் வந்து இது செகண்ட் ஸ்டெப் பண்ணலாம், ரோபாக்ஸ் வச்சு பை பண்ணோம் அவ்வளோ. ஸோ இது போர் அடிக்குது. ஸோ நம்ம வேறு எதுக்கு இது வேறு ஏதாவது ஓகே கேன் மாற்றிக்கிறேன். கேன் பண்ணால் போடே Smoke liberation. நான் யூஸ் பண்ணுற ஸ்வாட் வந்து சேபர். ஆனால் சேபரில் வந்து நல்லா இருக்கு. சேபர் எக்ஸ்பர்ட் அடிச்சு தான் எடுத்தேன். இது ஃபஸ்ட் டைம் அடிச்சா கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். அதே மாதிரி இப்போ தான் கமெண்டே பண்ணுறாங்க. இது செகண்ட் ஆல்டா 3% மஷன்னா ஸ்லாஷ் நகரா ஸ்லாஷ் ஐசி ஓகே எல்பி ஹெல்ப் ஸ்லாஷ் ஹெல்ப் போட்டால் வரும். ஸ்லாஷ் ஹெல்ப் என்னடா வரல. ஸ்லாஷ் ஹெச்இஎல்பி தானடா பி ஹெல்ப் ஸ்லாஷ் ஹெல்ப். ஓகே எந்த இருக்குது. ஓகே எல்லாத்தையும் பார்த்துருவோம். W விஸ்கர் ஸ்பீக்கரா ப்ரைவேட் மெசேஜ் ஓகே 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 இது எடுத்து போட்டுறேன். இது ஸ்லாஷ் மியூட் ஓகே. ஏன்னா நம்மகிட்ட யார்ட்டையும் பேசக்கூடாது. ஸோ அதனால தான் மொத்தம் ஸ்லைம். ஐயோ தப்பு பண்ணிட்டேங்க. நீங்கள் போட வேண்டிய லெவல் அது போயிடுச்சு. ஸ்மோக் பிளாஸ்ட், ஸ்மோக் ஸ்லைம். அடிக்கிறோம். ஐயோ இதான் எனக்கு ப்ராப்ளம். அப்பப்போ செத்து போயிடுது. 50வது லெவல் போனால் தான் நெக்ஸ்ட்டு பாஸ் அடிக்க முடியும். பாஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா இவன் பேர் என்னமோ வரும், எனக்கு கரெக்டாக தெரில. மேகுமா அட்மிரல் நினைக்கிறேன். மேபி ஐ திங்க் ப்ரோ ஒரு அடியாக போடுறான். முடிச்சு விட்டாச்சுரா. ஐயோ ஹெல்த்து போச்சுரா. சுரேஷ் ஹாக்கியான்னு நினைக்கிறேன். ஹாக்கி தேவைப்படும். ஆனால் 33 இருந்தார். ஏன்னா அது காரணம் வந்து ரொம்ப செலவழிப்பேன்.
டப்பு அதே மாதிரி எனக்கு பிடிச்ச ஐட்டம்னா அது இந்த பைப்பு பார்க்க செம்மையாக இருக்குது. இந்த பாருங்க செம்மையாக இருக்குது. இது ஒரு லெஜெண்டரி ஸ்வார்டுன்னு தான் நினைக்கிறேன். ஃபுல் எழுத்து ஏறலையாடா? இது ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் காட்டுறேன். /100 நல்லா கால போகலாமா? எஸ் 91 5 ஓகே. ஸ்மோக் ஸ்லாம் பிடோட் வச்சு போண்டா பூடே. ஓகே தேவையில்லாம அதை யூஸ் பண்ணிட்டேன். 25 தானாடா ஒருத்தரும் வாங்கிட்டு இருக்கான். ஒருத்தன் அடிச்சு விட்டு போகணும். ஸ்மோக் ஸ்லாம் ஸ்மோக் லிபரேஷன் ஐயோ படம் முடிச்சுட்டு இங்கே ஒருத்தன் நல்லாவே கொடுக்குறாங்க. அப்போ இதுக்குள்ள தான் இல்லை மேகமாக ஆல்ரெடி ஒருத்தர் அடிச்சிட்ருக்காங்க. மேக்மா அட்மிரால் கூட சிறகு கேஸ் நம்ம திரும்ப போகணும். நம்ம டாபிக் வரோம். ஓகே 5 பேர் சாப்பிட்ருக்கணும். இன்னும் ஒருத்தனும் ஓகே ஒரு 3 பேர் இருக்காங்க. ஓகே ஸ்மோக் ஸ்லைமா ஸ்மோக் லிபரேஷன் இவன் முட்டை முடிச்சிருவாங்க. ஸ்மோக் ஸ்லைம் சட்டோப்பா கடுப்பாது. இந்த மாதிரி கிரைண்டிங் கேமில் விளாடாதீங்க. ரொம்ப டைம் அதாச்சும் இது மொத்தமாக 9 வயசு பிள்ளைங்க விளாடாதீங்க. முக்கியமாக கோவப்படுறவங்க விளாண்டாதீங்க. கடுப்பேற்றி தொழில் விட்டால் ஃபோனையும் உடச்சிடலாம் இருக்குது. ஸோ யாரும் 9 வயசு பிள்ளைங்க இந்த கேம் விளையாடாதீங்க. இப்போ சொல்லுங்கள் நானே 9 வயசு தான். அதுக்கு தான் இப்போ இருக்கும் வருது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ யாருமே 9 வயசு பிள்ளைங்க விளையாடாதீங்க. ஓகே இப்போ திரும்ப ஆரம்பிக்கலாம். எப்படி ஸ்மோக் லிபரேஷன் ஓகே. இதுக்கு அடுத்து கிடைக்கல ஹெச்பி கிடைக்கல போதுங்க அந்தளவுக்கு. ஓகே ஸ்மோக்கு போயிட்டு யோடிடி ஸ்மோக் ஸ்லாம் இதை போடு எங்கடா இருக்கு? எங்கடா இருக்கு? எந்த இருக்கேடா வேர்டு எங்கடா இருக்குன்னு வெறும் 2 லெவல் தான்டா ஏறி இருக்கு. மோஸ்ட்லி நம்ம 500 சம்பாதிக்கணும். அது எவ்வளோ ஆகும்னு தெரில. 500 சம்பாதிக்கவே நான் படாதபாடுபட்டுருவேன். ஏன்னா அப்போ தான் இது வாங்க முடியுது. எலக்ட்ரிக் அது நான் வாங்க முடியும். அதுக்கு நான் இவ்வளோ நேரமாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்ருக்கேன். அதே மாதிரி பிளாக் ஃப்ரூட் இதெல்லாம் என்னுடையது. 75 கரெக்டாக 100 கிட்ட வரப்போகுது. ரீஃபண்ட் பண்ணி தான் இவ்வளோ இது பண்ணியிருக்கோம். ரீஃபண்ட் ரொம்ப ஒரு 3 தாட்டி பண்ணது. ரொம்ப ரோபாக்ஸ் இல்லை என்கிட்ட வாங்குற அளவுக்கு. ஓகேவா கைஸ்? ஸோ அதனால் என்னால் எடுக்க முடியல. எங்கடா இருக்கான்? எங்கடா இருக்கு புரியல. வந்துட்டோண்டா ஒரு அடி மோளுக்கு குற்றா இருந்து வந்து இந்த இருட்டில் கண்ணே தெரியாது. இந்த இருட்டில் போனீங்கன்னா அவ்வளோதாங்க. ஃபாஸ்ட் மோட் ஆன் பண்ணி நான் ஃபாஸ்ட் மோட் ஆட் பண்ணால் ஓரளவுக்கு தெரியும். இதாக சொன்னோன்னா ஓரளவுக்கு தெரியாது. இருக்கும் ஃபாஸ்ட் மோட் ஆன் பண்ணியிருக்காங்க. போடே சும்மா இழுத்து போடே எங்கிட்டா இருக்க டே வாடா முன்னாடி வாடா முடிச்சுடா. ஒரு ஹெச்பி தான். யார் 2 அடியில் முடிச்சு விட்ருப்போம். நல்ல வச்சு போல
போட ஃப்ரூட் ஸ்பின் பண்ணால் ரொம்ப நாள் ஆகுமே. ஓகே, இதுக்கு முன்னாடி நான் இதுவரை நான் பெட்ஷீட்டும் வாங்கலை, 200 பிளேடும் வாங்கலை. ஏன்னா அது 400 400,000 கொடுத்துருக்காங்க. 400,000 அப்புறம் அது என்னன்னா 1 மில்லியன் கிட்ட இருக்குது. நீ யாருடா? ஐயோ, நம்ம வேலைக்கு எடுக்க வந்தவன்டா. டே அவன் அடிச்சிடாதீங்கடா, நான் கிளம்புறேன்டா அந்த இடத்த விட்டு. கிளம்புங்க. என்னடா பண்ணுறீங்க? நம்ம தப்பிச்சு ஓடி வீடியோ அடிக்கிறோம்டா. நான் அப்போ நினச்சேன்டா பவுண்டி ஓவர் பண்ணுறதுக்கு தான். டக்கு மாறுறா. அடுத்து இதுக்கு மாறுறா. மாறுடா. ஐயோ, செத்துருவோம் போகுது. ஃப்ளோர் விட்டு ஃப்ளோர் தாவுறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. தாண்டிட்டானா அப்பாடா. ஹெச்பி நல்லதுடா. அப்பாடா இப்படியோ தப்பிச்சிட்டேன். 2 பேரும் சாவடிச்சு. ஓகே, இந்த வீடியோவில் 45ஆவது லெவல் போயிட்டு முடிச்சிடுவோம். அதுக்கப்புறமா நான் 50ஆவது லெவல் ஆஃப்லைனில் போயிட்டு முடிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு லெவலாக தாண்டி போக வேண்டியது. இதுலேயே நம்ம மொத்தம் 375 வரைக்கும். நான் உங்கள்கிட்ட ஒன்று காமிக்க வேண்டியது இருக்குது. என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இப்போ நார்மலாக என்ன ஸ்வாடுன்றது டி ஹெல்த் குறைப்பாண்டா இவன். உங்களுக்கு தேவையில்லாத இவன் உங்களுக்கு. ஓகேவா? என்னடா ஸ்வாட் வச்சுருக்கான்? கருப்பு கலரில் தான் இருக்கா. என்னடா ஸ்வாட் வச்சு அதே கத்தி தோண்ட ஓடுறோம். டே தெரியாமல் அடிச்சிட்டேன்டா அவனை. ராசாயனம் விட்டுறா. அவனை அடிக்கணும்னே நான் நினைக்கலடா. அவனை எதுக்கிட்ட அடிக்கிறேன்? இங்கே வாடா. மாடு மண்டையா அவன் நீ அடிச்சுக்கிறான் போ. என்னைய எடுக்கிற அடிக்கிறீங்க? நான் உங்ககிட்ட என்னடா பண்ணேன்? என்னையவே அடிக்கிறாங்களே எல்லாரும். அவன்கிட்ட காட்டலாம நான் வந்தேன். நீங்கள் அடிச்சுன்னு விளாண்டுடுறேன். இப்போ பாருங்க, இப்போ இன்னொருத்தருக்கு ஆனால் எவனா அடிக்க முடியலையா? இப்படி அடித்தா 141 டேமேஜா? அதான் எனக்கு ஹாக்கி ஆன் பண்ணுறோம் பாருங்க. கொஞ்சம் டபுளாக இருக்குது. டபுள் டேமேஜ் ஆகும் எனக்கு. அதான் ஓகே, நான் இதை போட்டு முடிச்சு விட்றேன். டிட்லி ஸ்லாஷ் அது 90. ஓகே, நான் இதை 175க்கு தான் 25க்கு தான் கூப்பிட்டு போகலான்ருக்கேன். ஏன்னா அது வந்து அதான் ட்ரிபிள் ஸ்லாஷ் இருக்கிற இடம். ஸோ ட்ரிபிள் ஸ்லாஷ் எடுத்துகிட்டு கிளம்புவோம். இந்த இடத்துல யாரும் இருக்க மாட்டீங்களடா. இந்தாங்க என்ன எனக்கு போங்க. நீங்கள் வேறு போட்டு பொட்டை எடுப்பாங்க. ஒரு இடத்துல நம்மளே தான் பொட்டை எடுக்கிறாங்க. முன்னாடி உங்களுக்கு வேறு இடமே தெரியலையாடா. இது எங்கே பார்த்தா இருட்டாக தான்டா இருக்குது ராசா. ஸ்மோக் பிளாஸ்ட் போடுறோம். ஒரு செகண்ட் முடிச்சுட்ருக்கோம். போடுறா இதை ஒருத்தன் போயிலே எனக்கு இதான் ப்ராப்ளம். கண்ணு தெரியாதப்போ இந்த குட்டா மட்டில் அங்கிட்ட அடிச்சு விட்ருங்க. அப்புறம் என்னையும் வந்து அடிச்சுட்டு கிடப்போம். இதான் எனக்கு பெரிய முதல் ப்ராப்ளம். நம்ம வந்து இந்த சேனலில் ஹேக்கர் ஜேம்ஸ் சேனல் இதான் மெயின் அக்கௌண்ட்டு. இந்த சேனலில் தான் மோஸ்ட்லி அட பாவி பண்டை நான் அடித்தவனை அசால்ட்டே அவனை அடிச்சு விட்டு போயிட்டான்டா. பிளே ஆமா பிளே எனிமியா இவன். அடா லூஸு எனிமியா? ஓஹோ தம்பி, நீங்கள் எனிமியா தம்பி? வாடா நடப்பையில் வாடா வர மாட்டானே இவன்.
என்னையே படுத்திட்டாங்கடா. ஸ்மோக் ஸ்லாஷ். ஓகே இவன் பறக்க விட்டுலாம் முடிச்சுட்றான்டா. இவன் கொஞ்சம் டேஞ்சரஸான ஆள் தான், பார்த்து தான் இருக்கணும். போடா துண்டு போய்டா. ஸ்பானாக்கானா எஸ் இங்கிலீஷ் ஸ்பான். இவன் அடிக்கலை. இவன் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அடிச்சிடணும். அவனை ஏன்னா தச்சு விட்டு அடிக்கணும். இல்லைன்னா முடிச்சுட்றாங்க. அடிச்சோ வெளுத்து குறைச்சிட்டான்டா. இவன் இதை காட்டு தானே பக்கத்துலேயே இருக்கக்கூடாது. அவன் பக்கத்துலேயே வெளுத்து குறைச்சி விட்ருவான். வேணாம். ஓகே நானும் ஒருத்தனுக்கு தான் பார்த்துட்ருக்கேன். ஆளவே வேணும். வேணாம் எங்கடா இருக்கு? எங்க பன்னி மாடு பார்த்தீங்கள? நான் வேலை பார்த்துருக்கேன்ட்டு நான் அப்போவே நினச்சேன் இவன் ஏதாவது பண்ணுவான்ட்டு. நான் அப்போவே நினச்ச மாதிரியே தான் பண்ணியிருக்கான். கண்டிப்பாக கொள்றதுக்கு ஆசைப்படுவான்ட்டு நினச்சேன். எங்கடா இருக்க? வாடா. ஏய் எங்கடா இருக்கு? அடா பன்னி மாடு. அடடே உனக்கு எருமை மாடு, உனக்கு எங்கேயுமே தெரியாதாடா? எனக்குனே தான் வருவியாடா? விட்டா ஆன்டா. சும்மா வந்துட்டுருக்காது. சும்மா வந்துட்டுருக்காது. 3 அடிச்சு வா அப்போ வந்துடுவேன். இது பிவிபியா? ஃபன்னி கொன்னி பன்னின்ட்டு பிரதர் அந்த பிரதர் அங்கே இருக்க ஒருத்தனை அடிக்கவே விட மாட்டான். இங்கே மொத்தம் தானே நம்மளுக்கு கஷ்டமாக இருந்தவன். இன்னும் தட்டி விட்றான். நானாவது இவனை அடிச்சு ஏற்றிக்கிறேன். என் லெவலில் இவனே அடிச்சு ஏற்றிக்கிறோன்டா. ஓகே நம்ம ரொம்ப மாடு பண்ணி மாடு போடா அங்கிட்டு. போடா அங்கிட்டு முடிச்சு விட்டாச்சு. போடா அங்கிட்டு ரொம்ப மாடு கொண்டா. நம்மளே வருது பாருங்க. எவ்வளோ மாட்டை கொண்ட லெவலப்பே பண்ண விட மாட்டாங்க. என்னதான்டா பண்ணுவேன்? நம்ம லெவலப் கூட பண்ண விட மாட்டேறான். நான் ரிப்போர்ட் பண்ணலாமான்றேன். எதையாடுறான். அட பண்ணி கில்ல எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறான் அவன். அது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கானே. கடவுளே நேராது காப்பாற்றுங்க கடவுளே. நீங்கள் போட்டு படுத்துறாங்க. கடவுள் வேறு எங்கே போனான்னு தெரில. இவங்கெல்லாம் பொட்டி எடுக்கிறாங்க. மனசாட்சி இவங்களுக்குலாம் இல்லை கைஸ். இப்போ நான் சொல்கிறேன் கைஸ், அவங்களாம் மனசாட்சி கூட இல்லை கைஸ். என்ன வச்சிட்றா போடா. அவ்வாடா நல்லது கைஸ். அவன் என்கிட்ட வந்தான். நான் போயிட்டானா போயிட்டேன்டா. இதுக்கு எடுத்து நம்ம சேஃபாக போடா. அட பண்ணி இப்போ தானடா போயிட்டானேண்ட. இதுக்குள்ளே வந்துட்டியாடா? அட பாவி. நான் ஒருத்தனையாவது அடிக்க விட்றா. நான் ஒருத்தனையாவது அடிச்சுக்கிறேன். சும்மா போட்டு பரட்டி எடுத்துகிட்ருக்கு. டே நான் அடிக்கிறவனை மட்டும் அடிக்காதடா. டேய் எனக்குன்னே வரான். பாதி ஹெல்த்தை குறைச்சேன்டா. சரி அவன் அடிக்கணும். நான் அவனை போயிட்டு அடிச்சு. டேய் என்னை போட்டு புரட்டி எடுக்கிறாங்களே இவங்க ஒருத்தங்க சும்மா வந்து புரட்டி எடுக்கிறாங்க கைஸ். என்னவே புரட்டி எடுக்கிறாங்களே இவங்கெல்லாம் யார் கைஸ்? எனக்கு புரியலை கைஸ். என்னை மட்டுமே புரட்டி எடுக்கிறாங்க உட்காந்து. போடு. நான் வந்துடாதரா. நான் கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன்டா. வந்தேன்னா செருப்பு கட்டி எடுத்து. நான் வந்துடாத. இங்கே போயிடு என்னை விட்டுட்டு. நானே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துருக்கேன். நானே எவ்வளோ தூரம் நான் எவ்வளோவே கஷ்டத்தை பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி லெவலப் கஷ்டத்தை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த மாதிரி என்ன லெவலப்பே ஏற்ற விட மாட்டேறேன். இதே மாதிரி தான் நான் அப்படியே விளாண்டுட்டே இருந்தேன். ஒரு எபிசோடில் நான் விளாண்டுட்டே இருந்தேன். அதாவது ஆஃப்லைனில் வீடியோ ஆஃப்லைனில் இது எடுத்துகிட்டு இருந்தேன். கரெக்டாக வந்து நல்லா பண்ணி விட்டாடான்னு ஒருத்தன் பண்ணான். அடா பாவி அப்படின்ட்டு ஒரு மொழி முடிச்சு.
அப்பா எப்போட்டு புரட்டி எடுக்கிறாங்க கைஸ். அது வந்து பைரட் வில்லேஜில் நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க கைஸ், பைரட் வில்லேஜ். என்னோடய காட் கேமிங் அக்கௌண்ட்டில் நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஆல்ட் அக்கௌண்ட்டில். ஐயோ அப்பா, நல்ல ஆல்ட் அக்கௌண்ட்டுன்றதுனால ஈஸியாக பண்ணிட்டேன். அதுவே அந்த மெயின் அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் கைஸ். டேய் கைஸ் நான் டேய் இது பக்குடா. அஜிக்கே பக்கு கைஸ், இது எல்லாமே பக்காக இருக்குது இந்த கேமு. சூப்பர். கஷ்டப்பட்டு அடித்தேன்டா, லாஸ்ட் அவன். ஐயோ எனக்குன்னே வருவாங்க இந்த லேகு மண்டைங்க, எனக்குன்னே வருவாங்க. டே அதே எழுத்துல தான் இருக்கான். பரவாயில்ல, விடு 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 விடு. முடிச்சு விட்றாதரா. நீ முடியாதுக்குள்ளே நான் முடிச்சு விட்ருவேன் உன்னை. போடு. ரொம்ப ஓகே. கொஞ்சோண்டு லெவல் தான்டா. சப்பா திரும்ப போகணுமா? நான் இப்போ திரும்ப அங்கங்கே போ. அலை திரும்ப அலைய வேண்டியதுதான். ஓகே 2 பாயிண்ட் இருக்குது. இது விட்டுருப்போம். 700 ஹெச்பி எல்லாமே இருக்குது. ஓகே ஸ்மோக் ஸ்லாம் போடுறா, இதை போடுறா. நீ எனக்குனே வருவேன்றது எனக்கு தெரியும்டா. அது தெரிஞ்சுதான்டா நானே வச்சது. இது உனக்காக. ஓ சரி, என்ன சாக முடியாது போடா. செத்து போடுறான். சேர்த்து அடிச்சு விட்ருவோம். ஒரு லெவலாவது ஏறும். எக்ஸ்ட்ராவாக ஒரு லெவலாவது ஏறும்போ. ஓகே, இவங்கெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அடி அடிக்க வேண்டியதாக இருக்குது. போச்சுடும் முடிச்சுட்டோம் போடாங்கிட்டே. ஆனால் வார்டன் ஸ்வார்டு நல்லாயிருக்கும். இதை விட வார்டன் ஸ்வார்டு நல்லாவே இருக்கும். ஆனால் வார்டன் ஸ்வார்டு வந்து என்கிட்ட கிடைக்கல. நான் எவ்வளோவே அவனை அடித்து பார்த்துட்டு ஒரு 5-6 டைமு கிடையவே இல்லை. ஐ திங்க் நான் இந்த அக்கௌண்ட்டுக்கு பேரை மாற்றிடலாம்னு நினைக்கிறேன். பக் கொடுத்து. ஐயோ தெரியாமல் இதுக்கு பண்ணிட்டேனே. ஐயோ போச்சுடா. முடிச்சுட்றான்டா. ஐயோ அப்பா லாஸ்ட் ஹெல்த். இது நம்ம ஹெல்த் ஏற்றுறோம் முதல்ல. அதாவது நம்ம ஹெல்த் ஏற்றுறோம். அப்பா சென்ஸ் ஆஃப் சாஃபிட்டியாக இருக்குது. ஓகே அங்கே ஒரு அடி போடு. ஸ்மோக் ஸ்லைம் ஸ்மோக் பிளாஸ்ட் ஸ்மோக் லிபரேஷன் போட்டு பண்ணி மாடு லேகு. ஸோ நான் 45 லெவல் போயிட்டு தான் இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் கைஸ். வேறு வழி இல்லை. இந்த வீடியோவை 45 லெவல் போயிட்டு தான் இந்த வீடியோவே நான் முடிக்கிறேன். அதான் நமக்கு எனக்கு ஒரே கோலை தான் கைஸ். நம்மளோட கோலே இன்றைக்கான கோலு தான். இப்போதைக்கு வச்சு முடியும். 3 சேர்த்து முடிச்சுப்போம். 59 90 வேறு கூட அடிச்சு பறக்க விடு மாப்பிளே. அடிச்சு பறக்க விடு மாப்பிளே. கூட முடிச்சுட்டு வச்சுப்போம். ஓகே முடிச்சு விட்றோமா? அடிச்சு 1 2 3 புடி. ஸ்மோக் பிளாஸ்ட் கண்டிப்பாக முடிஞ்ச பிறகு தான் கரெக்டாக போட்டால் கரெக்டாக இருக்கும். இங்கடா இருக்கடே, வாடா டக்குன்னு கூட ஒரு ஸ்லாஷ் போடு. அப்படியே மேக்மா ஒருபு திரும்பவும் கிடச்சிருக்கு. அப்படியே இந்த மேக்மா ஒருபு எத்தனை வாட்டராக கொடுப்பீங்க ஒரு மனுஷனுக்கு?
அவன் அடித்தாலும் கிடைக்கிது, இவன் அடித்தாலும் கிடைக்கிது, யார் அடித்தாலும் கிடைக்கிது. இது இந்த மேக்மா ஓர்பு போடு 91. போடே அச்சு பறக்கூடே அச்சு பறக்கூடே அச்சு பறக்கூடே டே ரொம்ப போடே அச்சு பறக்கூடே போடே பச்சு போடே. அசால்ட்டு மட்டும் முடிச்சு விட்டாச்சு. அது போய்கிட்டும் இதுவும் வேறு ரீஜென்ரேட் ஆகும். அதுவும் வேறு இந்த ஸ்மோக் பாம்பர் ஒர்க்காகவே ஆக மாட்டேங்குது. பாருங்க இப்படி தான் போனால் நின்று போயிடும். அப்படியே ஸ்மோக் ஸ்லாம், ஸ்மோக் பிளாஸ்ட், ஸ்மோக் லிபரேஷன். இங்கடா அளவே காணாமேடா. டிடி முடிச்சுட்ருவான்டா அவன் விட்டா. போடா சுத்து போடா. ஒன் 2 3 ஓகே முடிச்சுட்டு. ஓகே 5 லெவல். ஒரு 5க்கும் நான் ஒரு தாடி பின்னாடிக்கு ஒரு லெவல் ஆடே. அரை மணி நேரமாக உட்காந்து அடிச்சிருக்கேன்டா. ஒரு 100 இவ்வளோதானடா. இதுதான் ப்ராப்ளமே கேஸ். நான் அடிக்கிறது கொஞ்சம் ஈஸி தான். என்ன காசு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். காசு கம்மியாக கிடைச்சா எனக்கு என்னடா. ஸ்மோக் பிளாஸ்ட். ஏய் ஸ்மோக் பிளாஸ்ட் போட்டு அரை மணி நேரம் ஆச்சு. முடிச்சு விட்ற. இல்லை இவன் முடிச்சு விட மாட்டான். அவன் தான் முடிச்சு விடுவான். நீ அங்கிட்ட இங்கிட்ட கலந்துட்டுருக்கு. பாடாடக்குன்னு நீ ஒருத்தன் வந்து தொலை மாட்டான். போ முடிச்சு விட்டாச்சு. இவங்களை வச்சு கொஞ்சம் நேரம் லெவல் எத்தனை வேண்டி தான் இதுக்கு. இவன் யார் அவன்? இவன் தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஆள். பர்ஃபெக்டான ஆள் தான் அது. இவன் ஒருத்தன் தான் பர்ஃபெக்டாக அடிக்கிறவன். அதே மாதிரி அந்தளவுக்கு ஹெல்த்தும் குறையாதவன் அவன் ஒருத்தன் தான். புடு 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 டிடி. இன்னும் அவன் கஷ்டமானதான். அதே மாதிரி எக்ஸ்பி மீட்டர் நல்லா கிடையாது. அதாவது நீங்கள் அடிக்கிறீங்கன்னா ஸ்மோக்கை வச்சு அடிங்க. செம்மையாக பயம் வரும். ஆனால் ஸ்மோக்குக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே பவர் இருக்குது. அதாவது ஸோ ஓரளவுக்கு ஸ்மோக்கை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப காசு கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து வேறு கிச்சனை அந்த மாதிரிலாம் மாற்றிக்கலாம். நீ அந்த ஆளாப்பா இல்லை வேறு ஆளாப்பா. ஓகேப்பா தம்பி. ஹாக்கி ஆன் பண்ணுறா. இது ஒருத்தன் ஹாக்கி ஆன் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸ்மோக் பிளாஸ்ட்டு, ஸ்மோக் லிபரேஷன். இங்கடா போனாடே வாடா. கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் அதிகமாக இருக்கும். அதனால தான் இவ்வளோ செடி வர்றோம். இது என்னடா இது. நான் இப்படி வச்சு மாற்றினா இப்படி இருக்கும். இப்போ தான்டா வெள்ளையை மாறுறேன். நீ ஸ்மோக் ஸ்லாம், ஸ்மோக் பிளாஸ்ட், ஸ்மோக் லிபரேஷன். உங்கள்கிட்ட இவனை பறக்க விட்றாடா இவனை. ரொம்ப கஷ்டம்டா இவன் அடிக்கிறது. முடிச்சு வச்சுப்போம். இவன் அவனா வேற அவனா அதான் சைடில் போய் பார்த்துட்டு அவன் வந்தான். ஸ்மோக் பிளாஸ்ட், ஸ்மோக் லிபரேஷன். டே சுட்டுறாதுடா. நானே கஷ்டப்பட்டு வச்சுட்டு இவங்களை வச்சு அடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. 160 தான் வேறு கூட போகிறான் இவர். ஆனாடே கொஸ்டிக்காரரு கொஞ்சமாக தான் அதிகமாக கொடுக்கும். ஓகே இவன் நம்மளுக்கு முக்கியமே இல்லை. ஓகே இவன் அடித்தா எனக்கு ஒரு ப்ரோஜனமும் இல்லை. இவன் அந்தளவுக்கு ஈஸியாக செத்து போயிடுவான். இவன் அடிச்சுட்டு ஒன்று பண்ண முடியாது. ஓகே எவனா வரவனாதடா அடப்பாவி. நீ அவனே தானாடா. ஸ்மோக் லிபரேஷன், ஸ்மோக் பிளாஸ்ட், ஸ்மோக் லிபரேஷன். இங்கடா அழகடா அங்கே வந்துட்டியா. போடு 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 வச்சுடு போ வச்சுடு வீட்டு கிளம்பு. ஓகே 40 லெவல் கொஞ்சம் கிட்ட இருக்கு. ஓகே திரும்ப இவனே எடு.
இன்னும் 25 லெவலுக்கு கொண்டு போகிறது. ஏன்னா நான் ஆல்ரெடி மேக்ஸ் அவுட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே கட் ஆகிப்போச்சு. எங்கடா இருக்கீங்க? நீங்கள் யாரா பிளாக் கத்தி வச்சானா? தெரியுமா எனக்கு இதாண்டா ப்ராப்ளமே இல்லை. சும்மா நான் விட்டுருவேன். பிளாஸ்ட்டை போடு போடா. இவன் யாரா? இவன் என்ன கத்தியை பார்த்தாங்க கண்டுபிடிக்க முடியுங்களா? ஓகே இந்த கத்தியை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது நம்ம. நான் இந்த போடுறேன். ஓகே புடை ஆளாவது பிறக்க விடுண்டா. புடாங்கிட்டு வந்துட்டாங்கடா. வேற எங்கேயோ போனான். அந்த பாஸ் அடிக்க போகிறான். பாசா நீ என்னடா கத்தி வச்சிருக்கு? என்னடா கத்தி இது? புரியல. அவன் என்னடா கத்தி வச்சிருக்கான்? கத்தி மாட்டேன். என்னடா கத்தி வச்சிருக்க நீ? எனக்கே புரியலடா. நீ ஒருத்தன் ஓடு. மாடு மண்டை நம்ம வருது பாரு. சேட்டா வெயிட் அ மினிட். இப்போ நமக்கு என்ன கிடச்சிச்சு? இவங்க லைட் யூஸரா? ஐயோ அட பண்ணி மாடு. சரி விடுங்க, நமக்கு நல்லா தானே. எப்போ உண்மையிலே அவன் அடிச்சு சாப்பிடுச்சுண்ணா. இது காட்டு ஓடு. 60 மில்லியன் அள்ளி போட்டாச்சு. நம்மளை இது குறைச்சி விட்டான்டா. சரி விடுங்க. ஸோ இது நல்லாயிருக்கும். ஓகே நல்லா தான் இருக்குது. இது நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அந்த இது முள்ளு இருக்குது மண்டையில். நல்லா தான் இருக்குது. என்னடா கட்டி வச்சிருக்கு? மண்டையோ நம்பிக்கையா? ஓகே வச்சு கூட வச்சுடுறோம். இப்படி எந்த மாதிரி கத்தி? ஓகே இந்த கத்தி மொக்க கத்தி தம்பி. நீலாம் எங்களுக்கு வேஸ்ட்டு. 15 எனக்கு புரியல. ஸ்டாட்ஸ் அமௌண்ட் அள்ளிட்டு போனது. டேய் எனக்குன்னே வரீங்க.